அநேக நாட்களுக்கு பிறகு உங்களோடு இந்த தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த மேலான நம்பிக்கைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஓய்வு நாள் ஆராதனை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற உலகளாவிய மக்களை கொண்ட இந்த குழுவானது கர்த்தருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்களில் வாரம் தவறாமல் சூழ்நிலைகள் எவ்விதமாக மாறிக்கொண்டிருந்தாலும் காலத்தின் சக்கரம் எப்படி உருண்டோடி கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பு எண்ணங்களை உடைய இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியர்கள், விசுவாசிகள் கர்த்தருடைய பணியை நீங்கள் இன்னமும் சிறப்பாக செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. கடந்த முறை உங்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த நிலை வெள்ளூர் செக்ஷனில் இருந்தே பேசினேன். இப்பொழுது பணிமாற்றம் பெற்று காஞ்சிபுரம் செங்கல்பட்டு செக்ஷன் பகுதியினுடைய ஒரு முதன்மை போதகராக நான் உங்களோடு உரையாற்றி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே இந்த குழு இந்த பகுதியிலே அதிகமான ஊழியங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறுதாவூர் மற்றும் வேடந்தாங்கல் பகுதியிலே உங்களுடைய ஆதரவு இருந்தது போல இன்னமும் அதிகமான ஆதரவுகளை கொடுக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த செக்ஷனிலே இன்னும் அதிகமான நகரங்கள் சந்திக்கப்பட வேண்டியிருக்கிறது, பட்டணங்கள் சந்திக்கப்பட வேண்டியது இருக்கிறது, அதிகமான கிராமங்கள் சந்திக்கப்பட வேண்டியிருக்கிறது. அதை தொடர்ந்து செங்கல்பட்டு பகுதியிலே நிறைய ஐடி பார்க் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறபடினாலே 4-5 இடங்களை OMR, கிளாம்பாக்கம், சிறுதாவூர், இன்னும் பெருங்களத்தூர், ஊரப்பாக்கம் போன்ற இடங்களில் அதிகமான ஐடி மாணவர்கள், வேலையாட்கள் இருந்து வருகிறார்கள். அவர்கள் அநேகர் இந்த நம்பிக்கைக்கு உடையவர்களாகவும் இந்த விசுவாசத்தில் உடையவர்களாகவும் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை நிறையானது உலகத்தை சார்ந்ததாகவே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆகையால் இந்த நாளில உங்களோடு யுகங்களின் வாஞ்சை, ஒருவேளை இது ஒரு புஸ்தகத்தினுடைய பெயராக இருந்தாலும் அதன் உள்கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், யுகம் யுகமாக இந்த 7ஆம் நாள் திருச்சபை எதை நம்பிக்கையாக கொண்டிருந்தது, எதனுடைய அடிப்படையில் இந்த திருச்சபையானது வழிநடத்தப்பட்டது, அது இப்பொழுது அந்த நிலை நம்மில் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து சோதித்து பார்ப்பதற்காக நான் இந்த ஒரு சிறிய தலைப்பை கொடுத்தேன். அந்த புத்தகத்தை குறித்து நான் பேச போகிறதில்லை. ஆனால் இந்த யுகங்களின் வாஞ்சை என் நாட்களில் அந்த வாஞ்சையை கிறிஸ்தவர்களாகிய 7ஆம் நாள் திருச்சபை விசுவாசிகளாகிய நமக்கு அது இப்பொழுதும் இருக்கிறதா என்பதை நிலைநிறுத்தி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய வருகை குறித்ததான எண்ணங்கள், தீர்மானங்கள், அழைப்பு எவ்விதமாக 1844ஆம் ஆண்டிலே அந்த பெரிய ஏமாற்றத்திற்கு பிறகு அக்டோபர் 22ஆம் தேதியிலிருந்து இந்த திருச்சபைக்கான ஒரு பெரிய அழைப்பும் ஒரு பெரிய நோக்கத்தையும் கர்த்தராகிய தேவன் கொடுத்து ஒரு சிறு குழுவாக ஆரம்பிக்கப்பட்டு அது ஒரு இயக்கமாக இயங்கி வந்து தோற்று போனோம் என்பதை விட நாம் வெற்றியின் பாதையிலே நடக்கப் போகிறோம் என்ற ஒரு
நம்பிக்கையை அந்நாள் நமக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். ஆகையால் இந்த யுகங்களில் இந்த திருச்சபையினுடைய நோக்கமும் விசுவாச பிள்ளைகளுடைய அழைப்பும் எவ்விதமாக ஒன்றிணைக்கப்பட்டு எவ்விதமாக அது ஒன்றாக அந்த தலைமையிலிருந்து அல்லது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விசுவாசியுடைய மனதிலிருந்து இந்த இரண்டாம் வருகை குறித்ததான நம்பிக்கை, இந்த இரண்டாம் வருகைக்கான ஆயத்தங்கள் நாம் நமக்கு செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய குடும்பத்திற்கு செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய திருச்சபைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தின் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கும்படியாக. இல்லை, நாம் அதிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறோமா, ஓய்வு பெற்ற நிலையிலிருந்து நாம் எழுந்திருக்க போகிறோமா, அது எவ்வளவு சீக்கிரமாக ஆண்டுடைய வருகை இருக்கிறது என்பதை உணர்த்தும்படியாக யுகங்களின் வாஞ்சை, நம்முடைய வாஞ்சை தான் யுகங்களின் வாஞ்சை. திருச்சபையினுடைய எண்ணங்கள் தான் யுகங்களின் வாஞ்சை. ஆண்டுடைய திட்டங்கள் தான் இந்த யுகங்களின் வாஞ்சையாக யுகமாக கர்த்தர் நமக்கு கொடுத்து வருகிற வேத போதனைகள், வேத திட்டங்கள், ஊழிய திட்டங்களை நாம் நிறைவேற்றத்தக்கதான ஒரு நிலையில் இருக்கிறோமா என்று பார்க்கும்படியான ஒரு சிறிய நேரம்தான். நம் அநேகர் இரண்டாம் வருகை குறித்ததான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். சீயோன் இனிய கீதங்களிலிருந்து நிறைய இரண்டாவது வருகை குறித்த பாடல்களை நாம் பாடியிருக்கிறோம். அநேகர் இந்த இரண்டாம் வருகை குறித்து பிரசங்கித்திருக்கிறார்கள். வல்லமையான ஊழியர்கள் வெறும் வல்லமை நிறைந்த கணீர் என்ற குரலில் பேசி மக்களின் மத்தியிலே ஒரு அச்சாரமாக விளங்கினவர்கள் அநேகர் இந்த இரண்டாம் வருகை குறித்து போதித்திருக்கிறார்கள். ஏன், நீங்களும் நானுமே இந்த இரண்டாம் வருகை குறித்து எத்தனையோ முறை பேசியிருக்கிறோம். நம்முடைய திருச்சபைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை. இந்த முத்தோதானது, இந்த சுவிசேஷமானது உலகமெங்கிலும் சென்றடையுமானால் அது ஆண்டுடைய வருகையை துரிதப்படுத்தும், ஆண்டுடைய வருகை இருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 1844 ஆண்டிலே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வருகிறார் என்ற பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய நம்பிக்கை, பெரிய அழைப்பு உலகத்திற்கு ஒரு சிறு கூட்டத்தார் கொடுத்து வந்தார்கள். அந்நாட்களில் எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தாலும் அவர்கள் அதை நிறைவேற்றி, இதோ ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார், இன்றைக்கு வருகிறார், இந்த நாளிகையிலே வருகிறார் என்று எல்லாவற்றையும் விற்று, எல்லாவற்றையும் ஒழித்து, எல்லாவற்றையும் கைவிட்டு, குடும்பத்தையும், வேலைகளையும், சம்பாத்தியத்தையும், வருமானங்களையும், ஆஸ்திகளையும், சம்பத்துகள் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் அந்த நாளுக்காக நோக்கி கொண்டிருந்த ஒரு நாள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், கிறிஸ்துவாகிய தேவன் அவர் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நுட்ப நியாய விசாரணை செய்வதற்காக அந்த ஸ்தலத்திற்கு சென்றிருக்கிறார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. அப்போ அவர் நுட்ப நியாய விசாரணையில் இப்பொழுது இருக்கிறார் என்று சொல்லி, இங்கே அவர் ஒருவேளை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக செல்லவில்லை, நியாயம் விசாரிக்கத்தக்கதாக இந்த உலகத்திற்கு அவர் வரும் பொழுது நியாயாதிபதியாகிய ராஜாதி ராஜாவாக அவர் வருவதற்கு தன்னுடைய ஆயத்தத்தை பூலோகத்தின் மக்களுக்கு அங்கு அந்த பரலோகத்திலே செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணரும்படியான ஒரு நாள். ஆகையால் அதை உணர்ந்தவர்கள், நாம் இப்படி இருந்தால் இந்த உலகம் ரட்சிக்கப்பட முடியாது, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் ஏற்கனவே 2220 வருஷங்களுக்கு முன்னாடி வந்துட்டாரு, இப்போ அது சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த இயக்கமானது, இந்த அட்வென்ட் இயக்கமானது உருவாகி இந்த தேவனுடைய அந்த முத்தூதுவை கையிலே ஏற்றுக்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷங்களை சுமந்து அந்த கடைசி எச்சரிப்பின் செய்திகளை மக்களுக்கு கொடுக்கத்தக்கதாக புறப்பட்ட ஒரு குழு அல்லது ஒரு இயக்கம், அட்வென்ட் இயக்கம்.
இன்றைக்கு அது ஒரு சிறு குழுவாக இருந்தாலும் உலகமெங்கிலும் சென்று உலக சபையை ஒரு பெயர் கொண்ட சபையாக உருவாக்கி கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது இன்னமும் அது நமக்கு அதிக நம்பிக்கையை கொடுக்கிறது. சத்தியம் உலகம் எங்கிலும் அங்கு சென்றுவிட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற நிலையை ஆண்டவர் நமக்கு அறிவித்து கொடுக்கிறார். ஆகையால் எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ கைப்பிரதிகளை நாம கொடுத்திருக்கிறோம், எத்தனையோ விதமான ஊழிய திட்டங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், செய்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த அட்வென்ட் இயக்கமானது என்றைக்கு அதை நமக்கு ஆரம்பித்து கொடுத்ததோ அந்த வேகம் இன்றைக்கு இருக்கிறதா? அந்த யுகங்களின் வாஞ்சை, கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் இதோ வருகிறார், அதோ வருகிறார் என்ற ஒரு எண்ணங்களை இந்த திருச்சபைக்கு கொடுத்த அந்த 1844ஆம் ஆண்டினுடைய இயக்கம் இன்றைக்கு அந்த நிலையில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். இப்போ ஒருவேளை நம்முடைய விசுவாச பிள்ளைகள் ஒருவேளை நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போமானால் யோவான் 14ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கும் பொழுது ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். அவர் பரமேறுவதற்கு முன்பதாக சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். யாருக்காக அப்படின்னு சொன்னா அவருக்காக அல்ல, தேவ தூதர்களுக்காக அல்ல, அல்லது விழுந்து போன அந்த சாத்தானுடைய கூட்டத்திற்காக அல்ல, உங்களுக்காக, எனக்காக அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணத்தக்கதாக போயிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணிட்டு அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு, முதல்ல போறேன்னு சொல்றாரு, ரெண்டாவது போய் ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி. அப்போ அவர் ஒரு சாதாரண ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணத்தக்கதாக போல, ஒரு ஏனோதானோ என்ற ஒரு வேலைக்காக அவர் போகல. இந்த ஒரு நம்பிக்கைக்காகத்தான் ஆண்டவர் பரலோகம் சென்றிருக்கிறார். இல்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய காலத்திலேயே அவருடைய சீஷர்கள் எதிர்பார்த்தது போல இந்த பூலகத்திலே ஒரு ராஜ்யத்தை அவர் அமைக்கலாம் என்று அமைத்திருந்தால் நான் என்னவாக இருப்பேன் என்று அந்த போட்டி போட்டுக் கொண்டிருந்த அந்த சீஷருடைய எண்ணங்கள் நிறைவேறி இருக்கும். யூதாசனுடைய எண்ணங்களும் நிறைவேறி இருக்கும். ஆனால் அது அப்படிப்பட்ட காரியத்திற்காக அல்ல. ஆனால் அங்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி. அப்போ அவர் இருக்கிற இடத்தில் நீங்களும் நானும் இருக்கும்படி அவர் சொல்லும் பொழுது, நான் மறுபடியும் பாருங்க, மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வேத வசனமாக இங்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் போறார். எதற்காக போறார், எதற்காக போனார் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்தலத்தை, ஒரு வீட்டை படுத்தும்படியாக சென்றார். நாம வாழக்கூடிய சௌரியமான ஒரு வீட்டை, நாம் வாழக்கூடிய, நாம் சந்தோஷமாக இந்த பாவ உலகத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனோடு நாம் வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கத்தக்கதாக அவர் இந்த உலகத்திலிருந்து பரம் சென்றார். அவர்கள் எல்லாவற்றையும் ஆயத்தமாக கொண்டிருக்கிற நிலையில் இந்த உலகத்தில் மக்களை அவரோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பரிசோதனை, வாழ்க்கை முறை அவர் சோதித்து பார்க்கத்தக்கதாக இன்றைக்கு நுட்ப நியாய விசாரணைக்குள் சென்றிருக்கிறார். அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு சொல்லி சென்ற அந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது 1844ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி அவர் நுட்ப நியாய விசாரணைக்காக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்றிருக்கிறார் சொன்னா ஏறத்தாழ 182 வருஷங்கள் ஆகிவிட்டது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி
அன்றைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது அல்லாமல் ஏறத்தாழ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வாக்கு தத்தங்களானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம நினைச்சோம் பார்க்கிறோம். அப்ப அவர் சீக்கிரமா வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் மூலமாக நமக்கு சொன்ன காரியம் மாத்திரம் அல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷத்துல 22ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் 22 கடைசி புஸ்தகம் வேதத்துல 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க நமக்கு சொல்லும் பொழுது இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின புஸ்தகம் தான் அந்த வேதத்துல கடைசி புஸ்தகம். அதுவும் கடைசி பேஜ்ல இருந்து நான் வாசிக்கிறேன். வேதாமத்தின் கடைசி பேஜ்ல இருந்து நான் வாசிக்கிறேன். 7ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இந்த யுகங்களின் வாஞ்சை என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை வாசித்து அதை அபியாசித்து அதை பிரசங்கம் செய்து அதை சுவிசேஷமாக அறிவிக்கிற ஒரு சபையை ஆண்டவர் ஏற்படுத்தி, அப்போ அவர் சொல்லும் பொழுது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் 7வது வசனம் சொல்லிட்டு 11வது வசனம் சொல்லும் பொழுது 12வது வசனம் சொல்லும் பொழுது மறுபடியும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் முதலாவது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லிட்டு இந்த 12வது வசனத்துல அவர் சொல்லும் பொழுது இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய அங்க ஒரு சாராருக்கு, ஒரு கூட்டத்தாருக்கு, ஒரு உலக மக்களுக்கு சொல்லிட்டு இப்பொழுது என்ன சொல்றாருன்னா, வருகிறேன் அவனுடைய இண்டிவிஜுவல் தனிப்பட்ட மனுஷனை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய கிரியைகளுப்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ நாம ரட்சிப்பு அடைவதற்கு இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, இதுவரைக்கும் நம்ம செய்த ஊழியங்கள், இதுவரைக்கும் நாம கொடுத்த காணிக்கைகள் எதற்காக பிரயோஜனமா இருந்தது, எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த வேதத்தை நான் முழுமையாக வாசித்தேன்னு சொன்னா அது 7வது வசனம் நமக்கு சொல்றது போல அதற்கான ஒரு ஆயத்தம். இப்போ இந்த 12வது வசனத்தில் சொல்லும் பொழுது உங்களில் ஒருவராக என்னில் எனக்காக அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு பரிசு, இதுவரைக்கும் நாம செய்த ஊழியத்திற்கு ஒரு பரிசு, இதுவரைக்கும் நாம் நடத்தி வந்த ஒரு திருச்சபையினுடைய பரிசு அவரோடு கூட வருகிறது, பலன் அவரோடு கூட வருது அப்படின்னு சொல்லி அவரு இதோ அப்படின்னு இன்னும் அதிகமான ஒரு சீக்கிரத்தை குறித்து சொல்லுகிறார். அப்போ அதே அதிகாரத்துல 20வது வசனம் வாசித்தீங்கன்னா, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். இதுதான் யுகம் யுகமாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இதுதான் யுகங்களின் வாஞ்சை. இந்த யுகமாக வாழ்ந்த மக்களுடைய ஒரு எண்ணம், ஒரு திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். அந்த பதிலும் கொடுக்கப்பட்டுவிட்டது. அவருடைய கேள்விக்கான பதிலும் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த வருகையானது சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்னார், உங்களுக்கான பலனை நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார், அதிசீக்கிரமாக வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிசீக்கிரமாக வருகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நமக்கு என்ன பங்களிப்பை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த அதிசீக்கிரம் என்று சொன்னால் how quick is quick. அதிசீக்கிரம் என்று சொன்னால் அந்த சீக்கிரம் என்பது எவ்வளவு சீக்கிரமாக இருக்கிறது. ஒருவேளை மனுஷிய எண்ணத்தில் நாம் எண்ணி பார்ப்போமானால் அது எவ்வளவு சீக்கிரமாக இருக்கிறது. மனித நேயத்தோடு நாம் எண்ணி பார்ப்போமானால் அது எவ்வளவு சீக்கிரமாக உங்களுக்கும் எனக்கும் தோன்றியதாக இருக்கிறது.
விசேஷமாக இந்த காலத்தில், ஒருவேளை இந்த காலம் கம்ப்யூட்டர் உலகம் என்று சொல்லுகிறோம், இன்ஸ்டாகிராம் உலகம் என்று சொல்லுகிறோம், இன்ஸ்டன்ட், உடனடியாக. அப்போ ஒருவர் சொல்லுகிறார், எனிதிங் லெஸ் தென் இன்ஸ்டன்ட் இஸ் ஸ்லோ. அது சீக்கிரம் என்று சொன்னால் எனிதிங் லெஸ் தென் இன்ஸ்டன்ட் இஸ் ஸ்லோ. இன்ஸ்டன்ட் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்றைக்கு ஒரு நொடியில் உலகம் முழுவதும் ஒரு வசனத்தையோ ஒரு செய்தியோ சொல்வதற்கான பெரிய ஒரு நிலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த ஹவு குயிக் இஸ் தட் குயிக் அப்படின்னு சொன்னால் எனிதிங் லெஸ் தென் இன்ஸ்டன்ட் இஸ் ஸ்லோ. அப்ப எவ்வளவு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார், எவ்வளவு சீக்கிரத்தில் நீங்களும் நானும் அவருக்காக ஆயத்தமாக இருக்க போகிறோம். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் இந்த ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சென்னை என்று சொல்வதற்கோ, வெள்ளூர் என்று சொல்வதற்கோ, அல்லது இந்தியா என்று சொல்வதற்கோ, அமெரிக்கா என்று சொல்வதற்கோ, அல்லது கிழக்கத்திய தேசம் என்று சொல்வதற்கோ, மேற்கத்திய தேசம் என்று சொல்வதற்கோ இது காலம் அல்ல. அது அதிசீக்கிரமான வேலையாக இருக்கிறது. அதைத்தான் எனிதிங் லெஸ் தென் இன்ஸ்டன்ட் இஸ் ஸ்லோ. அப்ப எவ்வளவு ஒரு நாம ஒரு காலதாமதமான நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு காலதாமதமான ஒரு செய்தியை உலகத்திற்கு சொல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட போதகர்களே, ஊழியத்திற்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது, என் மனைவியை பள்ளிக்கு எடுத்து செல்ல வேண்டும், என் மனைவியை மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல வேண்டும், வேலைக்கு எடுத்து செல்ல வேண்டும், பிள்ளைகளை பள்ளிக்கு எடுத்து செல்ல வேண்டும், டியூஷனுக்கு எடுத்து செல்ல வேண்டும், வேலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது, எப்படிப்பட்ட அந்த அதிசீக்கிர வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஊழியர்களே அந்த நிலையில் இருக்கும் பொழுது விசுவாச பெருமக்களுக்கு எத்தகைய ஒரு போதனையை கொடுக்கிறோம் என்று சொன்னால், இதைத்தான் யுகங்களிலும் இந்த யுகங்களின் வாஞ்சையே கிறிஸ்துவனுடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது என்பதை சொல்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிற இந்த 7ஆம் நாள் திருச்சபை என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடவே கூடாது. ஏனென்றால் உலகம் ரொம்ப, the world is rapidly changing. நான் பல ஒரு 3 வருடத்திற்கு பிறகு இந்த பகுதிக்கு நான் வருகிறேன். செங்கல்பட்டு ஒரு 40-50 வருடங்களாக நான் வாழ்ந்த இடமாக இருந்தாலும், வேலையின் திட்டமாக இப்பொழுது இங்கே வரும் பொழுது அநேக மாற்றங்களை நான் பார்க்கிறேன். நான் சிறுவனாக அலைந்து திரிந்த தெருக்கள் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது, வீடுகள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்களா என்று சொன்னால் அதே நிலையில் தான் இருக்கிறார். அப்போ எவ்வளவு சீக்கிரத்தில் ஆண்டவர் வருகிறேன் என்று சொல்லிட்டு இன்னும் சீக்கிரமாக வரக்கூடிய ஆண்டவருக்கு நம்ம மக்களை ஆயத்தப்படுத்தவில்லையே என்று சொன்னால், இந்த சிறு குழுவானது அவருடைய வருகையை துரிதப்படுத்துவதற்கு என்ன செய்யத்தக்கதாக இருக்கிறோம். அப்போ இந்த இயற்கையும் சரி, மனிதனும் சரி, உலகத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகமும் அல்லது இயற்கையும் அநேக மாற்றங்களை கொண்டு வருகிறது. அது வெள்ளத்தினால அழிவை கொண்டு வருகிறது, இயற்கை சீற்றங்களினாலே வருது, கொரோனால வருது, அல்லது பூகம்பத்தினால வருது, கொள்ளை நோயால வருது. என்னதோ அந்த இயற்கையில பல விதமான மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. மனிதனும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறான். மனிதன் ஒருவேளை இந்த 1844ஆம் ஆண்டிலே காணப்பட்டவன் இன்றைக்கு அப்படி இல்லை. உங்கள் காலங்களிலே காணப்பட்ட இந்தியா, நம்முடைய ஊர் அப்படி இல்லை. எவ்வளவு முன்னேற்றங்கள், எவ்வளவு படிப்பு திட்டங்கள், எவ்வளவு முன்னேற்றத்தின் திட்டங்கள், எவ்வளவு கல்வி திட்டங்கள், எவ்வளவு அதாவது கம்ப்யூட்டர் உலகம் அப்படின்னு சொன்னா நம்மை காட்டிலும் வேகமாக சிந்திக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவனுடைய வருகை அவ்வளவு சீக்கிரமாக பிரசங்கிக்கப்படுகிறதா என்பதுதான் அந்த மாற்றங்களில் இன்னும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அப்போ இயற்கையும் மாற்றங்களை கொண்டு வருகிறது, மனிதனும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறான். இது எவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு சொன்னா, ஒரு 10 வருஷம் முன்னாடி அப்படின்னு இருக்குல்ல,
இன்றைக்கு ஒரு மாற்றம், நாளைக்கு ஒரு மாற்றம், இந்த நிமிஷத்துல ஒரு மாற்றம், அடுத்த நிமிஷத்துல ஒரு மாற்றம். அப்போ மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மனுஷன்ட்ட மாத்திரம் இல்ல, இயற்கையில் மாத்திரம் அல்ல, இந்த மனுஷனுடைய பொலிட்டிக்கல் வேர்ல்ட், அரசியல் நிலையில பல மாற்றங்கள் வருகிறது. ட்ரம்ப் வந்த பிறகு எவ்வளவு மாற்றங்கள், இந்த மோடி வந்த பிறகு எவ்வளவு மாற்றங்கள். அது கிறிஸ்துவனுடைய வருகைக்கான மாற்றங்களா? இல்லவே இல்லை. ஆண்டுடைய சத்தியத்திற்கான மாற்றங்களா? இல்லவே இல்லை. உலக மாற்றங்கள், அரசியல் சிந்தனை, அரசியலாக்கக்கூடிய உலகம், அரசியல் புது திட்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கிற தவிர அவர்களும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோமா? சோசியல் அண்ட் கல்ச்சுரல் சேஞ்சஸ். அப்போ இன்றைக்கு நாம ஒரு சமுதாய சீர்திருத்தம் அல்லது கலாச்சார சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. சொசைட்டி இன்னைக்கு ரொம்ப மாற்றப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இருந்த சொசைட்டி இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு இருந்த கலாச்சாரம் இன்றைக்கு இல்லை. உடை, பேச்சு, படிப்பு, குடும்பம், அம்மா, அப்பா, பிள்ளைகள் என்ற ஒரு சொசைட்டில இருந்தவர்கள் இன்றைக்கு அந்த கலாச்சாரங்கள் மாறி, கிழக்கத்திய கலாச்சாரம் மாறி, மேற்கத்திய கலாச்சாரம் மாறி, இப்பொழுது எந்த கலாச்சாரத்தில் நாம் இருக்கிறோம் என்ற நிலையில் உங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் இங்க தெரியல. அந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய வருகையின் ஒரு சொல் என்ன அப்படின்னு சொன்னால் அதிசீக்கிரம். அப்போ மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நன்றாக பார்க்க வேண்டும் என்னன்னு சொன்னா, உலக அளவிலே பொருளாதார சீர்திருத்தங்கள், மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய இருந்த பொருளாதாரம் இன்றைக்கு இல்லை. எப்பொழுது வீழ்ச்சி அடையும், எப்பொழுது அது உயர்நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் அதுல பந்தயம் கட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். தோற்று போறவர்கள் தோற்று போயிட்டு தான் இருக்கிறாங்க. வெற்றி பெற்று இருக்கிறவங்க வெற்றி பெற்று கொண்டுதான் இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த பொருளாதார நிலையில் ஒரு போட்டியில கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு குதிரை பந்தயத்திலும், சீட்டாட்டத்திலும், மதுபான பிரியத்திலும் அங்கு போட்டி இருந்தது. ஆனால் இன்றைக்கு வேறுபட்ட ஒரு போட்டி, அதுவும் அதிகமான நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு ஒருவேளை பகுதி பங்களிப்பு, டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ், பகுதி பங்களிப்பு அப்படின்னு சொன்னால் யாரிடத்தை எடுப்பது? ரஷ்யா யுக்ரைன் எடுக்கிறதும், அமெரிக்கா இன்னொரு காரியத்தை எடுக்கிறதும், இப்படி ஒவ்வொரு தேசமும் இன்னொரு தேசத்தை தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள் மக்கள் மத்தியில. அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தேசங்கள் எடுத்து கொள்ளப்பட்டாலும், மக்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும், தள்ளப்பட்டாலும், கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரம் என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரத்துல சபைகளுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு சமாதான பேச்சுகள் கத்தோலிக்க சபையிலிருந்து, புராட்டஸ்டன்ட் சபையிலிருந்து, இன்னும் கரிஸ்மேட்டிக் சபைகளிலிருந்து, 7ஆம் நாள் திருச்சபை சபைகளில் வரைக்கும் இங்கே பரிமாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால் எக்யூமெனிக்கல் மூமெண்ட். அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும், ஒரு சமாதானம் பண்ணணும், கொள்கை சமாதானம், சீர்திருத்த சமாதானம், மத சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் எத்தகைய சமாதானம் நடந்தாலும், ஒருவேளை நாம் செய்து கொண்டிருக்கிற அந்த ஓய்வு நாள் ஆராதனை முறைகள் மாற்றப்பட இருந்தாலும், ஞாயிறு ஆசரிப்பு கொண்டு வரப்பட்டாலும், கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ 2 பேதுருவினுடைய புஸ்தகத்துல நாம இப்படி வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து நாங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருகிறார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்பார்கள். அப்போ இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு அச்சமும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், மக்கள் வந்து, சபைகள் வந்து, கிறிஸ்தவர்கள் வந்து, உலக மக்கள் வந்து, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வந்து. அப்போ இன்னைக்கு நம்ம பரியாசம் பண்ணப்படுகிறோமா அப்படின்னு சொன்னா ஆமா. என்னங்க நீங்க
எத்தனை வருஷமா பாடிக்கிட்டு இருக்கிறீங்க, எத்தனை வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எத்தனை வருஷமா உங்க தாத்தா பாட்டி காலங்கள் போட்ட எல்லாம் பெரிய பெரிய பிரசங்க எல்லாம் பண்ணிட்டாங்க, அப்படிதானே இருக்கு அப்படின்னு நினைச்சுவாங்களாம். பரியாசம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்களாம், கிண்டல் பண்ணுவாங்களாம், யதார்த்தமான வார்த்தைகளை வச்சு பேசுவாங்களாம். ஆனால் அவர் சொல்லும் பொழுது தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. அப்போ இது வேதத்தின் அடிப்படையில் அல்ல, யுக யுகமாக நாம நம்பிக்கொண்டிருக்கிற எண்ணங்களில் அல்ல. யுகங்களின் வாஞ்சை என்ன அப்படின்னா சீக்கிரமா வர்ற. ஆனா அந்த மக்கள் என்ன செய்வார்கள், இப்படியாக சுய இச்சையின்படியே பேசுவார்கள். இது அவருடைய சுய எண்ணம் தான், நம்முடைய ஆண்டுடைய திட்டம் கிடையாது. ஆனால் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்கும் பொழுது நாம என்ன பதில் சொல்ல முடியும்? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றத்தில் இருக்கிற வண்ணமாகவே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது, யுகம் யுகமாக, யுகங்களின் வாஞ்சை. அப்போ நம்முடைய பிதாக்கள் பிரசங்கம் செய்து மரித்து போய் இந்த பூமி இன்னும் அப்படித்தான் இருக்கு, இந்த மக்கள் இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க, நீங்களும் நானும் இன்னும் அப்படித்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க நம்ம பாக்குறோம். ஆனால் அதை மீறி நம்ம 10வது வசனத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதுமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதனுள்ள கிரியைகள் யாவும் நினைச்சோம் எரிஞ்சு போகும், அழிந்து போகும் என்று சொல்கிறார். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட, நல்லா பாருங்க, பூமி அழியட்டும், மக்கள் அழியட்டும், இது கடந்து போகட்டும், மக்கள் யதார்த்தமா பேசட்டும், கிண்டல் பண்ணட்டும், கேலி பண்ணட்டும், ஆனால் இங்க நமக்கு கொடுக்கிறது என்னன்னா, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதான் நான் இன்னைக்கு சொல்ல வர்றேன். யுகம் நடுவிலே நடந்த காரியம், சென்ற காரியம், பேசின காரியம், மக்கள் நம்ம பார்த்து கேலி செய்யறது, கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையில் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள், அந்த நாளில் வானங்கள் வெந்து மடமடவென்று போகும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகையை வானங்கள் தடுக்க போறதில்லை, கலாச்சாரங்கள் தடுக்க போறதில்லை, மக்களுடைய எண்ணங்கள் தடுக்க போறதில்லை, அரசியல் தடுக்க போறதில்லை, இன்னைக்கு நாம நம்பிக்கொண்டிருக்கிற இந்த அழிவுகள் நமக்கு தடுக்க போறதில்லை, கலாச்சாரம் தடுக்க போறதில்லை, சமுதாயம் தடுக்க போறதில்லை. என்னென்ன திட்டங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அந்த பொருளாதாரம் நமக்கு இருக்கிறதோ இல்லையோ எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு என்ன செய்யுங்க, காத்து கொண்டுருங்க அப்படின்னு சொல்றார். ஆகையால் அந்த சீக்கிரம், ஹவு குவிக் இஸ் குவிக் அப்படின்னு சொன்னா, எனிதிங் லெஸ் தென் இன்ஸ்டன்ட் இஸ் ஸ்லோ. அது சீக்கிரம் என்பது அது ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொன்னால், அது காலதாமதமா இருக்கு அப்படின்னு சொன்னால், அதை காட்டிலும் வேகம் தான் அதி சீக்கிரம் என்று நாம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராய் கர்த்தர் அவருடைய வாக்கு தத்துவத்துல என்ன இல்லை, அவர் ஒருவேளை அசட்டையாக இருக்கிறது இல்லை, சீக்கிரமா வர்றேன்னு தான் சொல்றார், சீக்கிரமா வர்றேன்னு தான் சொல்றார். சோ நாம நம்முடைய விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல 31வது 39 வரைக்கும் நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச காலம்தான், for yet a little while, இன்னும் கொஞ்ச காலம்தான், he who is coming will come and will not tarry. இன்னும் கொஞ்ச காலம்தான், அவர் வருகிறேன் என்று சொன்னவர் அவர் தாமதியார், அவர் தாமதிப்பதில்லை, அவர் அதி சீக்கிரத்தில் வருவார் என்று எபிரேயர்களுக்கு பவுல் எழுதும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலம் எது அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டன்ட். எனிதிங் தட் இஸ் இன்ஸ்டன்ட்
cannot be called, should be called slow. நாம் அந்த இன்ஸ்டன்டை காட்டிலும் வேகமா இருக்கிறோமா? நாம் இன்னமும் அதிக வேகத்தோடு பிரசங்கிக்க வேண்டியவளா இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல அந்த முத்தூதை வாசிக்கும் பொழுது முதலாவது தூதன் எவ்வளவு வேகப்பட்டு சொன்னான், தேவனுக்கு பயப்படுங்கள், தேவன் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார். இரண்டாவது தூதன் பாபிலோன் விழுந்தது. அது இந்த உலகத்தை சாத்தான் என்ன செய்தான்? மதுவினால், கெட்ட கோட்பாடுகளால், அழிவுக்கான கோட்பாடுகளால் உலகத்தை நிரப்பி வைத்திருந்தான் என்று பார்த்து சொல்லி, இன்றைக்கு அந்த சாத்தானுடைய அந்த முத்திரையை தரித்திருக்கிற மக்களை பார்த்து தேவனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அந்த ஞாயிறு ஆசிரிப்பில் இருந்து, அந்த கத்தோலிக்க போதகத்திலிருந்து, சீரழிவின் போதகத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொல்வதற்கு அந்த முத்தூதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நாம் இந்த நாளிலே சென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜீவன், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசதி வாய்ப்புகள், நம்முடைய வாழ்க்கையை கொண்டு, நேரத்தை கொண்டு, குடும்பத்தை கொண்டு இந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கத்தக்கதாக இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 19:20 சொல்லும் பொழுது நம்முடைய ஊழிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். இந்த திருச்சபைக்கு, இந்த உலகத்தின் திருச்சபைக்கு ஆண்டவராகிய தேவன் அவர் புறப்பட்டு செல்லும் பொழுது அவர் எப்படி, இதோ நான் பரலோகத்திலே சென்று உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு வருவேன் என்று சொன்னாரோ, அது வருவேன் என்று சொல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக உலகம் எங்கிலும் சென்று பாஷைக்காரர்கள், ஜாதி எல்லாருக்கும் நீங்க என்ன செய்யுங்க, இந்த சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, அவர்களுக்கு இந்த முத்தூதை சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சீஷலாக்குங்கள் என்று சொன்ன அந்த கட்டளை இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அதோடு சேர்ந்து அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, இதோ ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் வேகமாக, துரிதமாக எருசலேம், யூதேயா, சமேரியா, உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீங்க நினைச்சீங்க எனக்கு சாட்சியாக இருப்பேன்னு சொல்ற. அப்ப சாட்சியின் வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கிறோமா? உலகம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு 8.2 பில்லியன் ஜனத்தொகை இருக்கிறது. ஏறத்தாழ 8.2 பில்லியன் உலக ஜனத்தொகை இருக்கிறது. அவற்றில் 2.4 பில்லியன் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் 5.6 பில்லியன் மக்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் அந்த சத்தியம் அவர்களுக்கு எப்பொழுது அடையத்தக்கதாக இருக்கிறது? நாம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? ஏன் அப்படின்னு சொன்னால், உலகத்துல அந்த கெட்ட குமாரன் உவமை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். காணாமல் போன நாணயத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். காணாமல் போன ஆட்டை குறித்து சொல்லியிருக்கிறார். அது தேடத்தக்கதாகத்தான் மனுஷன் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வந்த பிறகு கூட காணாமல் போன மைந்தர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உலக ஆசைகளை சிக்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களையும் பெற்றோர்களாகிய நாம், ஊழியர்களாகிய நாம், திருச்சபையாகிய நாம் கண்டுபிடித்து அந்த சந்தோஷத்தில் கொண்டு வரக்கூடிய நாள் எவ்வளவு சீக்கிரமாக இருக்கிறது. காணாமல் போன அந்த நாணயத்தை தேடி கண்டுபிடித்து பெருக்கி கூட்டி விளக்கை அவர் ஏற்றி கண்டுபிடித்த அந்த சந்தோஷத்தில் உங்களுக்கு எனக்கு என்ன பங்கு இருக்கிறது? அதைத்தான் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். காணாமல் போன ஆட்டை இன்னைக்கு நம்ம 7ஆம் நாள் திருச்சபை இருக்கு, பரவாயில்ல. 99 ஆடு அவன் கையில் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஆடு தான் காணாமல் போச்சு. அந்த மந்தை ஒன்றில் காணாமல் போனதையும் அவர் தேடி அலைந்து கண்டுபிடிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து எத்தனையோ உலகங்கள் இருந்தாலும் இந்த உலக மக்கள் அந்த காணாமல் போனவர்களாக காணப்பட்ட பொழுது அவர் வந்தார். அதே போல இந்த உலகத்திற்கு இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றிருக்கிற நிலையில் நாம் இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏன் இந்த ஒரு பெரிய தாமதம் ஏன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சில காரணம் நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த உலகம் இன்னைக்கு எத்தனையோ நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நம்பிக்கை இன்னைக்கு நம்ம பாமர மக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, ஏழை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே படித்தவங்களா இருக்கு, எல்லாமே வாழ்ந்தவங்களா இருக்காங்க, எல்லாட்டையும் பணம் இருக்கு. ஒரு உங்ககிட்டயும் என்கிட்டயும் தான் பணம் இல்லை, ஆனா உலகத்தின் மக்கள்கிட்ட எல்லாட்டையுமே பணம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், தவணை முறையில இன்னைக்கு எல்லா பொருளையும் வாங்குறதுக்கு அவன்
உதவி செய்யறான். பேங்க் லோனு கொடுக்கறதுக்கு எல்லாமே ஆயத்தமா இருக்கிறான். வியாபாரத்துக்கு லோன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறான். வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறான். முதலீட்டு செய்வதற்கு முதலீடு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான். என்ன ஒரு சட்டை வாங்கினாலும் ஒரு பெண்ணு வாங்கினாலும் இன்னைக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆட்கள் ஆயத்தமா இருக்கிறான். அப்ப எப்படி கடவுளை நம்புவான் பாருங்களேன். இன்னைக்கு பேங்க்ல எல்லா வங்கியும் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்குறாங்க, வியாபாரிகளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது வேதமானது பக்கத்தில் ஒதுக்கி வைக்கப்படுகிறது. கர்த்தரானவர் ஒதுக்கப்படுகிற நம்ம நினைச்சலாம் பார்க்கிறோம். அதுதான் அப்படின்னு சொன்னா வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. உங்க வீட்டுல சிவி சிங்காரிச்சு அழைச்சி கொண்டு போற அளவுக்கு வீட்டு வாசல்ல வேன் நிக்குது, பஸ் நிக்குது. வேலையிலுடைய போனா அங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, கேன்டீன் இருக்கு, எல்லா வசதி வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு. படிச்சவங்களுக்கு வேலை இருக்கு, படிக்காதவங்களுக்கு வேலை இருக்கு, ஆபீஸ்லயும் வேலை இருக்கு, வீட்டுல இருந்து வேலை செய்யறவங்களுக்கும் ஒர்க் அட் ஹோம்லயும் வேலை இருக்கு. அப்ப எப்படி கடவுளை நினைப்பாங்க? அப்ப இதுதான் இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு பின்தங்கியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நாம பார்க்கிறோம். அதுதான் அப்படின்னு சொன்னா ஒரு இயற்கை சீற்றத்துல ஒரு வெள்ளம் வந்தால், ஒரு கொரோனா வந்தா, ஒரு சுனாமி வந்தா, எனக்கு மீட்பு பணிக்கு கவர்மெண்ட்டும் ரெடியா இருக்கு, சோசியல் மீடியாவும் ரெடியா இருக்கு. எல்லாத்தையும் செய்து கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட நபரா இருந்தாலும் இயக்கமாக இயங்கி கொடுப்பதற்கு ஆட்கள் ஆயத்தமா இருக்கிறதுனால கிறிஸ்துவண்டை வருவதற்கு ஆட்கள் சோம்பேறியாகத்தான் இருப்பார்கள். ஆகையால் அவர்களை நாம் நினைச்ச வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அது எப்படி நம்ம காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு சொன்னா நாம குடும்ப ஜெபங்கள் இருக்க வேண்டும், வேத வாசிப்பு இருக்க வேண்டும், மார்னிங் அண்ட் ஈவினிங் பிரேயர் நமக்கு இருக்க வேண்டும், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி புக்ல நம்ம வாசிக்க வேண்டும், ஓய்வு நாளை நம்ம தெளிவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசரிப்பு கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த கடைசி நாட்களுடைய திருச்சபையினுடைய பேர் என்ன? வெளிப்படத்துல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? லவோதிக்க சபை. லவோதிக்க சபை எப்படி இருக்கும்? அது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தான் இருக்கும். ஆகையால் நீங்களும் நானும் சொல்லனாலும் சொன்னாலும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் ஆண்டவர் இப்படிப்பட்ட சபைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னை நான் அழைப்பேன் என்று சொல்ல, உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்ல. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிற நான் உன்னை என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் தான் சொல்றார், அது சீக்கிரமாக வருகிறேன், அது சீக்கிரத்தில் வரப்போகிறேன் என்று சொல்லி அந்த வருகையை கர்த்தர் நமக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் அதி சீக்கிரமா தான் இருக்கிறது. ஆகையால் 2 தீமோத்தேயு 3:1 சொல்லும் பொழுது, we are living in a perilous world, we are living in a perilous time, ஆபத்தான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். end time people, we are called as end time people, கடைசி கால மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். நம்முடைய end time peopleடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, நம்முடைய இருதயங்கள் மாற்றப்பட்டிருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் மாற்றப்பட்டிருக்க வேண்டும், நம்முடைய பாவங்கள் விடப்பட்டிருக்க வேண்டும், நாம் உலக கலாச்சாரத்திலிருந்து வெளிவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பண ஆசையிலிருந்து வெளிவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், உலக ஆசையிலிருந்து வெளிவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், உலக வேலைகளிலிருந்து, திருமணத்திலிருந்து, பல்வேறு கலாச்சாரத்திலிருந்து நாம வெளிவர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிற அப்படின்னு சொன்னால், கர்த்தர் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை, ரோமர் 8ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, உலக ஆசை என்பது மரணம். carnally minded is death. உலக ஆசை என்பது மரணம். spiritually minded is life. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை எண்ணம் என்று சொல்வது வாழ்க்கை, சமாதானம் என்று சொல்கிறது. ஆகையால் carnally minded is enmity against God. இந்த உலக ஆசையில நாம் இருக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமான வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. not subject to God's law, தேவனுடைய வசனத்திற்கு, தேவனுடைய கற்பனைக்கு உகந்தவர்களாக நாம் இருக்க மாட்டோம் என்று சொல்கிறது. ஆகையால் இந்த உலகத்தில் பிரியமாக இருக்கிற நீங்களும் நானும் கடைசி சபை என்று சொல்லக்கூடிய கடைசி அழைப்பில் இருக்கக்கூடிய அந்த லவோதிக்கா திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, புடமட்ட தங்கமாக, பொன்னாக நாம் விளங்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் அந்த வெண் வஸ்திரத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 18வது அந்த லவோதிக்க சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய கண்களுக்கு கலிங்கத்தை
போட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நாம் போடுவோமானால் ஆண்டவராய் கர்த்தர் யோவான் 3:16 சொல்லி இருக்கிறது போல, for God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. நம்முடைய கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவரை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உலக மரணத்திலிருந்து உலக ஆசையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்முடைய விசுவாசத்தை மறுபடியும் வைக்க வேண்டியவளா இருக்கிறோம். உலகத்தின் மேல் வைக்கிற விசுவாசம், இஎம்ஐல வைக்கிற விசுவாசம், வேலை வாய்ப்புல வைக்கிற விசுவாசம், இன்னைக்கு எவ்வளவு சம்பளம்னாலும் கிடைக்கக்கூடிய அந்த ஐடி ஜாப் இருந்தாலும் சரி, மருத்துவ பணிகளா இருந்தாலும் சரி, அது சோசியல் மீடியாவில் கிடைக்கிற வேலைகளா இருந்தாலும் சரி, ஆனால் மரணத்திற்கு நம்மை உட்படுத்திக் கொள்ளாதபடிக்கு கிறிஸ்து இயேசு விசுவாசிக்கிற பொழுது நாம் நித்திய ஜீவனை அடைகிறோம் என்று பார்க்கிறோம். ஆகியால் கர்த்தர் சொல்லும் பொழுது அவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லும். வெளிப்படுத்தின விசேஷம் 21 நம்ம வாசிக்கும் பொழுது, and I saw a new heaven and a new earth descending. யோவான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு காட்டின காட்சி என்ன அப்படின்னு சொன்னார், புதிய வானமும் புதிய பூமியும் இறங்குறதை கண்டேன். அதோடு சேர்ந்து புதிய எருசலேமும் இறங்குகிறதை கண்டேன். வானமே இறங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறது. 7ஆம் நாள் திருச்சபை விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் வெளிப்படுத்தல் 20:3 வாசிக்கிற பொழுது மறுபடியும் அவர் சொல்லுகிறார், எவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு சொன்னார், how quick is God's coming is, he is at the door now. வெளிப்படுத்தல் 20:3, he is at the door. எந்த டோர் அப்படின்னு சொன்னா வீட்டு டோர்ல அல்ல, ஆபீஸ் டோர் அல்ல, அலுவலக டோர் அல்ல, அவர் இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பக்கத்துல இருக்கிறார், எவ்வளவு சமீபமா இருக்கிறார். அவர் சமீபமா இருக்கும் பொழுது நாம் நினைச்ச வேண்டும், அவரை கண்டறிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது போல கர்த்தர் இன்றைக்கு சொல்லும் பொழுது we need to be within that instant. அதி சீக்கிரத்தில் என்று சொல்லக்கூடிய அதி சீக்கிர வருகைக்கு நாம் காத்திருப்போமானால் கர்த்தர் நமக்கு யுகங்களிலும் கொடுத்த அந்த சத்தியமானது நிறைவேறும். அந்த சத்திய வசனத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது கர்த்தருடைய பாதத்தில் இருப்போம். அது எவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு சொன்னா, do not delay. It is today, it is now, it is this moment. May the Lord help us to live a holy life. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதி.